செல்ஃபிஷ் ஆம்பிஷன், அதாவது உங்களுக்கு சுய குறிக்கோள் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு சுயமான குறிக்கோள் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பாவம். முதல் மனிதன் பாவம் செய்கிறான், அவன் வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. அந்த கனி என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அது என் வாழ்க்கையை நானே வாழ்ந்துக்குவேன், இனி என் வாழ்க்கைக்கு எது சரி எது தீமை அப்படிங்கிறத என்ன பண்ண போறேன்? நான் டிஃபைன் பண்ண போறேன். எங்க போய் சொன்னா சரி அப்படின்னு எனக்கு தோணுதோ அங்க போய் சொல்ல போறேன். எங்க நடிச்சா என் வாழ்க்கை மேம்படும், எந்த இடத்துல நடிச்சோம்னா எனக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அங்க நடிக்க போறேன். எங்கே அதட்டி பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும், அது லாபம் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அங்க அப்படிதான் என்ன பண்ண போறேன்? பேச போறேன். இப்ப என்னுடைய வாழ்க்கைக்கான என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன். அந்த நிலைக்குள்ள யார் போயிட்டா? ஆதாம் போயிட்டார். பாவம் நுழைந்த பிற்பாடு ஆதாமுடைய வாழ்வில் நடந்தது என்ன தெரியுமா? முதல் நடந்தது என்ன தெரியுமா? அவன் ஒளிந்து கொண்டான். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தேவனுடைய சத்தத்தை கேட்டு உறவு கொண்ட மனிதன் என்ன பண்ணிட்டான்? ஒளிஞ்சுக்கிட்டான்.